இந்த மாதிரி கன்றாவையெல்லாம் வெளியில் தெரியணும்னு சொல்லி தான் கோபியும் சுதாகரும் சொசைட்டி பாவங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து போட்டால் அதை பார்த்து இவங்களுக்கு வயிறு எரியுது. ஸோ ஒரு குழந்தைக்கு தன்னோட அப்பனோட பேர் தெரியாதுன்னு சொல்லுது எவ்வளோ பெரிய அவமானம். அதனால தான் தமிழ்நாட்டில் ஜாதி பேர் போட்டதுக்கு பதிலாக அப்பன் பேரை போடுறோம். பிறந்த குழந்தைக்கு தன்னோட அப்பனோட பேர் தெரியும், அதனால் தன்னோட அப்பனோட பேரையே இனிஷியலாவோ சர்நேமாவோ யூஸ் பண்ணுற பழக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது. யாருடா அந்த பைத்தியன்னு பார்த்தா பேர் பாஷா. பாய், நீங்கள் ஏன் பாய் இந்த குழியில் வந்து விழுந்தீங்க? அடப்பாவமே. காதலுக்கு எதிர்ப்பும் மரியாதையும் எல்லா காலத்துலேயுமே உண்டு. உனக்கு கோபமாக இருந்தால் உன் குடும்பத்துக்குள்ளே பேசி உன் குடும்பத்துக்குள்ளே தான் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். அடுத்தவனை கொள்றதுக்கு நீங்கள் யாருடா? தமிழ்நாட்டில் யாருப்பா ஜாதி பார்க்குறா? என்னடா ஃபுல் பூசணிக்காய போவால் மறைக்கிறீங்க? அக்காவை லவ் பண்ணதுக்கு தம்பி கொலை பண்ணிட்டான். அக்காவை லவ் பண்ணவன் பொறுக்கியா, ரவுடியா, இல்லை வேலை வெட்டிக்கு போகாமல் வெட்டியா ஜாதி பெருமை பேசுகிறவனா, இல்லை காரில் தொங்கிட்டு ஜாதி ஊர்வலம் போகிற மானம் கெட்டவனான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற நல்ல படித்த பையன். அப்புறம் ஏன்டா கொன்னீங்கன்னு பார்த்தா ஜாதி. இந்த லட்சணத்தில் நாம் உத்தரப்பிரதேசை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம். என்னத்த சொல்ல, நான் படித்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில் தாங்க. நாங்கள் இருந்து வீட்டை சுற்றி அதிகமாக இருந்தது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தான். அதனால் சாமி பார்த்து பழகிறது எங்கள்கிட்ட கிடையாது. யார் வேணாலும் யார் வீட்டுக்கும் போகலாம் வரலாம். ஆனால் நான் வளர்ந்த இடத்துல ஜாதியை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் நம்பலனாலும் அதான் நிஜம். 5ஆம் கிளாஸ்லேருந்து 6ஆம் கிளாஸ் மாறும்போது தான் என்னை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தாங்க. அப்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் சேர்த்துக்கோன்னு ஸ்கூலில் சொன்னதுனால எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்தாங்க. அப்போ தான் எனக்கு ஜாதிங்கிற ஒரு கான்செப்டே தெரியும். அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாமல் ஸ்கூலில் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னதுனால தான் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கினோம். அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் எந்த ஒரு யூஸுமே கிடையாது. இன்றைக்கி வரைக்குமே பீரோவில் தான் தூங்குது. அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தவிர அந்த வயசில் எங்கேயும் எப்போவுமே ஜாதிங்கிற ஒரு விஷயம் எனக்கு எக்ஸ்போஸ் ஆனதே இல்லை. ஸ்கூல் முடிக்கிற டைமில் என் ஃப்ரெண்டு அவனோட அக்காவோட கல்யாணத்துக்காக பத்திரிக்கை வைக்கிறதுக்கு என்னை வந்து சவுத் தமிழ்நாடு பக்கமாக கூட்டிகிட்டு போனான். அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ளே உள்ளே நுழைய போகும்போது தான் சொல்கிறான், டே இவங்க நீங்கள் என்ன ஆளுங்க எதுவும் கேட்டாங்கன்னா அவன் ஒரு ஜாதி பேரை சொன்னான். அந்த ஜாதி பேரை சொல்லி நீங்கள் அந்த ஆளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கூட அப்படின்னா. அவன் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு வாட்டியும் சவுத் சைடில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு யாருக்கு போனாலுமே சரி, என்னை எல்லோரும் கேட்குற ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா நீங்கள் என்ன ஆளுங்க அப்படி. அந்த கேள்விக்கு ஒரு டெம்ப்ளேட் பதில் இருப்போம். ஒவ்வொரு வாட்டி ஜாதி பேர் மாறும். இந்த ஃப்ரெண்டோட போன இந்த ஜாதி பேர், அந்த ஃப்ரெண்டோட போன அந்த ஜாதி பேர். ஆகும்போது ஜாதியை பார்த்து தான் வீட்டுக்குள்ளேயே ஃப்ரெண்ட்ஸை உள்ள அலோவ் பண்ணுற அளவுக்கு தான் பெரும்பான்மையான ஊருங்க இருந்துச்சு. ஸோ சென்னையை தாண்டி வெளியே போகாதவங்களுக்கு ஜாதிங்கிற ஒன்று இல்லைங்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் சென்னையை தாண்டிட்டா ஜாதிங்கிறது நம்ம கூட ஒளிஞ்சு விளையாடிட்டு இருக்கோம். ஸோ ஜாதிலாம் பார்க்குறாங்கன்னு கேட்டால் 100% எல்லோரும் பார்க்குறாங்க. ஜாதி இருக்கான்னு கேட்டால் ஜாதி இருக்குது. இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த எக்ஸ்போஷர் இல்லைன்னு தான் சொல்லுவேனே தவிர உங்களுக்கு எக்ஸ்போஷர் இல்லைங்கிறதுனால ஜாதிங்கிற ஒன்று இல்லைன்னு ஆகிடாது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னோடய ஒய்ஃபு இங்கே இருக்க ஜிம்முக்கு ரெகுலராக போவாள். அவள் அப்படி ஜிம்முக்கு போகும்போது அவங்கக்கிட்ட ஒரு லேடி வந்து அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு கேள்வி என்ன தெரியுமா, நீங்கள் என்ன ஜாதி? இது இப்போது 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். என்னோடய ஒய்ஃப் இன்ட்ரோவர்ட்டுங்கனால அவள் பெருசாக பேச மாட்டேன் வெளியில் யார் கூடயும். அப்படி அவகிட்ட பேச சில ஆட்கள்லையும் உங்கள் ஜாதி என்னன்னு சொல்லி கேட்ட முதல் ஆள் இவங்க தான். ஸோ வெளிநாட்டிலையுமே ஜாதி பார்க்குற கும்பல் இருக்குது. ஸோ இந்தியாவில் மட்டும் தான் ஜாதி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதையும் நான் ஒத்துக்க மாட்டேன். வெளிநாட்டிலையும் பார்க்குறாங்க. ஒருவேளை நான் வெளிநாட்டில் 50 வருஷமாக இருந்தேன், ஏன்னா யாருமே அப்படி கேட்டதில்லை சொன்னால் உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகலன்னு தான் நான் சொல்லுவேனே தவிர எங்களை பார்த்து கேட்டிருக்காங்கப்பா. ஜாதினா என்ன, ஒருத்தர் செஞ்ச தொழிலை வச்சு தான் அவனோட ஜாதியை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் எல்லாரையுமே இப்போ வந்து அவங்கவுங்க ஜாதிக்கு ஏற்ற மாதிரி தொழில் பண்ணுறோமா? இல்லை. இப்போது விவசாயம் பண்ணுறது ஒரு ஜாதின்னு வச்சுக்கோமே. அப்படி விவசாயம் பண்ணுற ஜாதியிலேருந்து வந்த ஒருத்தன் இன்றைக்கி விவசாயம் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கான். சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கான், பைலட்டாக இருக்கான், சினிமா நடிகராக கூட இருக்கான். ஸோ இந்த தொழில் பண்ணுறவங்க தான் ஜாதின்னு வச்சதை போய் இப்போ எல்லாருமே எல்லா தொழிலையுமே பண்ணக்கூடிய அளவுக்கு ஜாதிங்கிற ஒன்று இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி சமுதாயம் மாற்றம் அடைஞ்சிருக்கு. அப்படி இருக்க ஒரு காலகட்டத்தில் இன்னும் என்ன ஜாதியை தேடிட்டு இருக்கான்னு எனக்கு புரியல. ஐடி கம்பெனியில் ஒருத்தர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்க்குறான். அவன் என்ன ஜாதி சொல்லி கூப்பிடுவீங்கன்னு சொல்லி கேட்டால் அதுக்கு அவனை பதில் சொல்ல மாட்டேங்கிறான். 50 வருஷத்துக்கு முன்னாடி விறகடுப்பு யூஸ் பண்ணவன் இப்போ கேஸ் ஸ்டோவுக்கு மாறிட்டான். மாட்டு வண்டியில் போனவன் காரில் போகிறான். ஆனால் அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஜாதியை மட்டும் இன்றைக்கும் விட மாட்டானுங்க. இதில் இன்னொரு காமெடி இருக்குது. அது என்னென்னா பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் போடுறது. பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் போடுறதுக்கான உண்மையான ரீசன் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப அவமானமாக இருக்குது. சிலர் அவங்க பிறந்த ஊரை அடையாளப்படுத்தவும் இல்லை அந்த ஊர்லேருந்து வந்தவங்கன்னு சொல்லி ஒரு அடையாளப்படுத்துறதுக்காகவும் ஒரு சர்நேம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை தவிர அந்த காலத்தில் கூட்டு குடும்பங்கள் இருந்ததுனால
ஒருத்தருக்கு பிறந்த குழந்தை யாரோட குழந்தைங்கிற ஒரு குழப்பம் இருந்திருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால இந்த குடும்பத்தில் பிறந்த குழந்தைன்னு சொல்லி அடையாளப்படுத்துறதுக்காக அந்த குழந்தையோட பேருக்கு பின்னாடி ஒரு குடும்ப பேர் வைக்க ஆரம்பிச்சாங்க. இது அப்படியே டைம்ல மாறி 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 அது ஜாதி பேராகவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் இதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, அந்த குழந்தைக்கு தன்னோட அப்பனோட பேர் தெரியாதுன்னு அர்த்தம். அதாவது உதாரணத்துக்கு லைட்டுன்னு ஒரு ஜாதி இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த குழந்தைக்கு வந்து சங்மங் லைட் அப்படின்னு பேர் வைக்கிறோன்னு வச்சுப்போமே, சங்மங்கிறது பேர், லைட்டுங்கிறது ஜாதி பேர். அப்படி பேர் வச்சா என்ன அர்த்தம்னா, சங்மங்ன்றவன் லைட்டுங்கிற குடும்பத்தில் பிறந்த பையன், அவனுக்கு அப்பா பேர் தெரியாது, ஆனால் அந்த குடும்பத்தில் பிறந்த ஒருத்தருக்கு பிறந்தவன், அதனால் அவன் பேருக்கு பின்னாடி லைட்டுங்கிறப்ப ஜாதி பேரை வச்சுட்டோம் அப்படிங்கிறது தான் அர்த்தமாச்சு. ஸோ ஒரு குழந்தைக்கு தன்னோட அப்பனோட பேர் தெரியாதுன்னு சொல்லுது எவ்வளோ பெரிய அவமானம். அதனால தான் தமிழ்நாட்டில் ஜாதி பேர் போட்டதுக்கு பதிலாக அப்பன் பேரை போடுறோம். பிறந்த குழந்தைக்கு தன்னோட அப்பனோட பேர் தெரியும், அதனால் தன்னோட அப்பனோட பேரையே இனிஷியலாவோ சர்நேமாவோ யூஸ் பண்ணுற பழக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது. இது தெரியாமல் நிறைய பேர் பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் போட்டுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் போட்டு நான் பார்த்துருக்கேன். அதை பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா ஜாதி பேர் பின்னாடி போட்டுக்கிட்டால் அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாமலே போட்டுக்கிறாங்க. பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போடுறதுங்கிறது பிரிட்டிஷ்காரன் காலத்தில் தான் வந்துச்சு. நம்மளை மறைமுகமாக அவமானப்படுத்துறதுக்காகவே பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த சிஸ்டம் அது. தமிழ்நாட்டில் பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போடாததுக்கு காரணம் அந்த தலைவர் இந்த தலைவர் நீங்கள் 1000 பேரை சொல்லலாம், ஆனால் அடிப்படை காரணம் இதுதான். நான் சொன்னது பிடிக்கலாம், பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போட்டுக்கோங்க, அது உங்களோட சாய்ஸ் ப்ரோ, யார் வேணான்னு சொன்னா? இங்கே சிலர் மாட்டோட சூச்சாவை குடிக்கிறது கரெக்டுன்னு சொல்லி சுற்றுறாங்க. அவன் குடிக்கிறான்னு நம்மளும் குடிக்க முடியுமா? இப்படி ஜாதி பேரை பேருக்கு பின்னாடி போகிறதுலேயே இவ்வளோ உள்குத்து இருக்குது. இவனுங்க என்னடானா ஜாதிக்காக ஒரு உயிரை கொல்ற அளவுக்கு போகிறானுங்க. கொடுமைக்கு கொலை பண்ணவனோட அப்பாவும் அம்மாவும் போலீஸ்காரங்க. அப்பா போலீஸ்காரன், பையன் கொலைகாரன். சூப்பர்ல. நல்லா ஜாதி வெறி பிடிச்ச குடும்பம் உங்களுக்கு. நல்ல குடும்பம்டா உங்களுது. உங்கள் அக்காவோ தங்கச்சியோ லவ் பண்ணாலோ இல்லை உங்கள் அண்ணனோ தம்பியோ லவ் பண்ணாலோ அவங்கள கூப்பிட்டு பேசுங்க. காதலுக்கு எதிர்ப்பும் மரியாதையும் எல்லா காலத்துலேயுமே உண்டு. உனக்கு கோபமாக இருந்தால் உன் குடும்பத்துக்குள்ளே பேசி உன் குடும்பத்துக்குள்ளே தான் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். அடுத்தவனை கொள்றதுக்கு நீங்கள் யாருடா? இதில் ஒருத்தன் கொலை பண்ணவனை ஏதோ தியாகி மாதிரி பேசுகிறான். அவன் ஏதோ ஸ்டேட் லெவல் அத்லட்டான், அதனால அவன் வாழ்க்கையே போயிடுச்சான். அத்லட்டா கொலை பண்ணலாமா? இது என்னடா புது கதையாக இருக்குது. தமிழ்நாடு கல்வி அறிவில் நம்பர் 1 சொல்கிறீங்க, எதை வச்சு சொல்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியல. இவனுங்களெல்லாம் பார்த்தா தமிழ்நாடு என்னமோ படித்து முன்னேறின மாநிலம் மாதிரியே தெரியல. இவங்க மூஞ்ச பார்த்தாலும் படித்தவங்க மாதிரியும் தெரியல. தெரியுமா, எங்கள் அண்ணன் ஸ்டேட் லெவல் கிரிக்கெட் பிளேயரு 5 கொலை தான் சார் பண்ணான், அதுக்கு போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவன் வாழ்க்கையே போயிடுச்சு சார். என் தம்பி ஃபுட்பால் பிளேயர் சார், ஒரே ஒரு கொலை தான் சார் பண்ணான், அவனை போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். என்ன சார் இதெல்லாம் அநியாயமாக இருக்குது. இப்படி இன்ஸ்டாவில் பேசிட்டு நிறைய சுற்றிக்கிட்டு இருக்கு. இதை மாதிரி இன்னும் எத்தனை பைத்தியம் சுற்றுதுன்னே தெரியல. கொலை பண்ணவன் தான் விக்டிம் சொன்னதை கேட்டு இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டமே ஆடி போய் கிடக்கு. யாருடா அந்த பைத்தியம்னு பார்த்தா பேர் பாஷா. பாய், நீங்கள் ஏன் பாய் இந்த குழியில் வந்து விழுந்தீங்க? அடப்பாவமே. இந்த மாதிரி கன்றாவையெல்லாம் வெளியில் தெரியணும்னு சொல்லி தான் கோபியும் சுதாகரும் சொசைட்டி பாவங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து போட்டால் அதை பார்த்து இவங்களுக்கு வயிறு எரியுது. அவங்க எந்த ஜாதியோட பேரையும் போடல, ஆனால் இருக்கிற எல்லா ஜாதிக்காரனும் சண்டைக்கு வரான். அவங்க நம்மளா சொல்லிட்டாங்க இதெல்லாம் சும்மா வரக்கூடாது, அவங்களை உண்டு இல்லைன்னு ஆய்க்கலாம்னு சுற்றுறாங்க. ஊரில் இருக்க எல்லா தண்டச்சனும் இப்போ இப்படி தான் சுற்றிட்டு இருக்கு. மாமன்னன் படத்தில் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு எஸ்சியாக நடிக்கிறாரு. அவரை எதிர்த்து பேச பயந்துக்கிட்டு ஃபஹத் ஃபாசில் நடித்த அந்த ரத்னவேல் கேரக்டர் க்ளோரிஃபை பண்ணி ரொம்ப பெருமை பேசிக்கிட்ட ஒரு லூசு கும்பல் தான் இப்போவும் அதே வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் தான் வீரங்களாச்சே, உதயநிதி ஸ்டாலினை எடுத்து பேச வேண்டியது தானே. இதானடா உங்கள் வீரம்? அவ்வளோ வீரமான ஆளாக இருந்தால் ஆர்மியில் சேர்ந்து எதிரி நாட்டோட சண்டை போடு. சம்மந்தமே இல்லாமல் கோபி சுதாகர் வீடியோக்கெலாம் சண்டை போட்டுட்ருக்கீங்க. அதை ஒரு பைத்தியம் சொல்லுது, கோபி சுதாகர் வீடியோ போட்டதுனால தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சான். ஒரு அப்பாவி பையனை வெட்டி கொண்டீங்களேடா, அப்போல்லாம் சட்டம் ஒழுங்கு கெட்டு போனது கணக்கில் வராதா? ஜாதி பேதி எல்லாம் வெக்கப்பட வேண்டிய விஷயம். இதில் பெருமைப்படுறதுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டா நீ மனுஷன். இதை விட கேவலமாக என்ன சொல்கிறது எனக்கு தெரியலிங்க. நன்றி, வணக்கம்.